குட்டி மெதுவாக இருந்தீங்க. போய் சிங்கில் போட்டுருங்க. பிடி போய் போட்டுரு. பிடி பிடி. ரெண்டு பிடி. போ. வச்சிட்டிங்களா? ஹேண்ட் வாஷ் பண்ணும்ல, பண்ணு. ரெடி பண்ண சொல்லியிருக்காம்மா. ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு. நல்லா 2 கைட்டு வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணியாச்சா? வாய் துடைக்கணும். இப்படி எப்படி? கால் நாட்டியா? சரி போ, தொடங்க. இதில் கை தொடங்க. எதில் துடைக்கணும்? கை துடைக்காம போற. கை தொடங்க. கை 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 காட்டு. வாய் துடைச்சாச்சு, கை துடைக்கணும்ல. ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? இங்கே ஃபேன் போட்டாச்சு. என்ன பண்ண? சாப்பிட்டு முடிச்சுட்டு இவருக்கு மேஜிக் கார் ஓட்டணும். வா. ஃபேன் ஆஃப் பண்ணா தானே சவுண்டு கேட்கும். ஃபேன் ஆஃப் பண்ணாதான் நான் பேசுறது கேட்கும். காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரு. நம்ம ஆள் வந்து காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு அவங்க அப்பா கூட்டு போயிட்டாங்க. வந்து என்ன பண்ணுவான்னா பால் குடிப்பான். பால் குடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுவான், வீட்டிலே வாக்கிங் போவான். வெளியில அப்படி நடந்துக்கிட்டே இருப்பான். வெளில நடந்து முடிஞ்சிட்டு ஆக்சுவலி அவன் ஏன் அப்படி போகிறான் அப்படின்னா, அது போனால் தான் அவனுக்கு வந்து பாத்ரூம் வரும், டாய்லெட் வருது. வாக்கிங் போனால் தான் அவனுக்கு வருது. அதனால் அதை முடிச்சுட்டு வந்து அவனுக்கு வந்துடும். ஆனால் பாட்டி ட்ரைனிங் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாட்டி ட்ரைனிங் வந்து அவருக்கு கொடுத்துட்ருக்கேன். பட் இன்னும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலை. அவருக்கு வந்து அந்த என்ன வாங்கி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த லேடர் வாங்கி வச்சுருந்தோம். அந்த வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான். வெஸ்டர்ன் டாய்லெட்னால லேடர் ஒன்று வாங்கி, நான் ஏறி உட்காரதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு லேடர் ஒன்று வாங்கி அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினோம். அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். ஆனால் அதில் வந்து உட்காரதுக்கு பயம், அவருக்கு உட்கார மாட்டான். இன்னொன்று என்னென்னா, முதல்ல பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கே அவருக்கு பயம் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளே அந்த ஒரு ரூம் மாதிரி இருக்குன்ட்டு பயப்படுறான். உள்ளே போய் நிற்கிறதுக்கு பயம். அதனால் வெளியில் இங்கே வெளியில் தான் வந்துட்டு இங்கே நிற்க வச்சு தான் அவனுக்கு பண்ணி விடுவேன். ப்ரஷ் பண்ணி விடுவேன். அப்படி இல்லாட்டி ப்ரஷ் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது எல்லாமே வெளியில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இப்போ வளர்றாரு இல்லையா, வெளியில் பண்ண முடியாது. அதனால பாத்ரூமில் போய் பழக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து பழகியிருக்காரு கொஞ்சம். அந்த லேடர் உங்களுக்கு காட்டுறேன். பாட்டி ட்ரைனிங்க்கு வந்து நான் அமேசானில் தான் வாங்கினது. அது எதுன்னு காட்டுறேன். ஆக்சுவலி இதான், இந்த லேடர் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணோம்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டு, ஆக்சுவலி அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு உட்கார வச்சுட்டு இதில் உட்கார வைக்கணும். ஆனால் நம்ம ஆள் வந்து இதை பார்த்தாலே பயப்படுவார். இன்னுமே அதில் வந்து இன்னும் உட்காரல. ஸோ இதுதான் அந்த லேடர் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்னா, அது வந்து இன்னுமே அவர் வந்து உட்காந்து பழகலை. நேற்று தான் வந்துட்டு அதில் உட்கார ஆரம்பித்தானே. அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு, அவர் உட்காந்துட்டாரு அப்படின்றது. வெளியே அவருக்கு வந்து ஃபுல்லாக வந்து வெளியே வச்சு தான் பல் தேய்ச்சி விட்டுவேன். பல் தேய்ச்சிட்டு குளிக்க வச்சுட்டு இருந்தேன். இப்போ பெருசாகிட்டோடனே இப்போ உள்ளே பழக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் ப்ரஷ் பண்ணுறது வந்து இன்னும் வெளில தான் வந்து பண்ணுவேன். வெளில தான் வச்சு பண்ணி விடுவேன். அவனுக்கு ஹேண்ட் ப்ரஷ் வந்து வச்சுருக்கேன். இதோ அவருக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஹேண்ட் ப்ரஷ்ஷு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இப்படி விரலில் போட்டுட்டு இப்படி விரலில் போட்டுப்பேன். விரலில் போட்டு அவர் தேய்ச்சி விட்ருவோம், பல் தேய்ச்சி விட்ருவோம் அவருக்கு.
இன்னும் அவருக்கு வந்து அந்த பல் தேய்க்கிறதுக்கு வந்து ப்ரஷ்ஷை வந்து பிடிப்பான். ஆனால் அவனுக்கே வந்து இப்படி வச்சு இப்படி தேய்க்க மாட்டான், இப்படி கையை வச்சுருப்பான். நம்ம தான் வந்து பிடிச்சி தேய்ச்சி விடணும். ஸோ அது கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பல் வந்து இங்கே மேலே வந்து அவனுக்கு ரொம்ப மஞ்சளாக கரையாக பிடிக்குது, ப்ரஷ் பண்ண விட மாட்டேன்றான். அதனால் இதை வாங்கிட்டு இதுனா கொஞ்சம் நல்லா மேலே தேய்க்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஃபிங்கர் ப்ரஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் லிங்க். இல்லைனா நீங்கள் அமேசான் சைட்டுக்குள்ளே போய் ஃபிங்கர் ப்ரஷ் அப்படின்னு ஃபார் கிட்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் சில்ட்ரன் சரி, நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு, நார்மல் குட்டி குழந்தைங்களுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க சரியாக ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. நம்ம ப்ரஷ் பண்ணி விடணும்னா இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் நம்ம. அப்புறம் முக்கியமாக இவனுக்கு வந்து நான் பல்பொடி யூஸ் பண்ணுவேன், பேஸ்ட்டை விட பல்பொடி யூஸ் பண்ணுவேன். பல்பொடி யூஸ் பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் இந்த உள்ளெல்லாம் அந்த கரையெல்லாம் சீக்கிரம் போகும் அப்படின்றதுக்காக நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டா நானும் வந்து தேவுக்கு அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பல்பொடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பல்பொடி யூஸ் பண்ணுறது வந்து இந்த பல்பொடி தான், கோபால் பல்பொடி. இதான் அவருக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் அங்கே பேசிட்டு இருந்த கேப்பில் நம்ம ஆள் வந்துட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டாரு. அதான் கொஞ்சம் அடுக்கி வைக்க போயிட்டேன். அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அடுக்கி வச்சு முடிச்சாச்சு. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே தான் இன்னும் க்ளீன் பண்ணல, அது இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அவருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணது வந்து இந்த பல்பொடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கோபால் பல்பொடி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷாம்பு வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷாம்பு வந்து இது பேர் அனட்டாமி அப்படின்ற சைட்லேருந்து பேபி ஷாம்பு வாங்கியிருந்தேன். இது வந்து நல்ல யூஸ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது உண்மையிலே. நீங்களும் யூஸ் பண்ணலாம். 5 to 12 years உள்ள குழந்தைங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். எப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. இந்த ஷாம்பு தான் அவருக்கு யூஸ் பண்ணிட்டேன். சின்ன வயசில் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த நம்ம ஜான்சன்ஸ் பேபி அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது நடுவில் அதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு, ஹமாம் சோப்பு, மைசூர் சாண்டல்லாம் அவனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஒரே சோப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாமில் இறங்கியிருக்கோம். ஹமாம் சோப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவருக்கு. அப்புறம் அவருக்கு வந்துட்டு தேமல் மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முதுகில் முன்னாடி இந்த மாதிரிலாம் தேமல் மாதிரி நிறைய வந்துச்சு. இதான் காட்டுறவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும் ஒரு மாதிரி. அது வந்து இப்போ கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து இப்போ மறைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மருந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. சாரி, இந்த சோப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப் தான் யூஸ் பண்ணிட்டுறது. பேர் வந்து கேட்டோ, KETO அப்படின்ற கேட்டோ அப்படின்னு சோப் நேமு. ரேட்டு வந்து 200 rupees ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்போட ரேட்டு. அதனால் அந்த பாதிக்கப்பட்ட ஏரியாவில் மட்டும் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இடங்கள்ல வந்துருச்சு அந்த மாதிரி தேமல் மாதிரி. முன்னாடி இங்கே முதுகில் நிறைய இருந்துச்சு, மூஞ்சில் கூட இருந்தது நிறைய. அது போட்டோன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இது நடுவில் வந்து இந்த சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் அவனுக்கு. குளிக்க வைக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ், அதாவது மக்களை எடுத்து கோரி மேலே ஊற்றணும் அப்படின்றது வந்து இந்த கை கொஞ்சம் வருது. அந்த மக்கை எடுத்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுவான். நம்ம கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மேலே தண்ணி விழுற அளவுக்கு நம்ம தூக்கி விட்டோம், லிஃப்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பண்ணுறான் இப்போது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போது. அப்புறம் பாட்டி ட்ரைனிங் தான் மெயினாக நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாட்டி ட்ரைனிங்லாம் பையனுக்கு எப்படி பண்ணீங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாட்டி ட்ரைனிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போவே ஆரம்பிச்சிருக்கணும், அப்போவே ஆரம்பிச்சிட்டோம். இந்த லேடர் வாங்கியே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்காக வாங்கி அது சும்மா கிடந்துச்சு, மூளையில் கிடந்துச்சு. அப்புறம் என் சின்ன பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவன் போகிறத பார்த்துட்டு வந்து அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவன் வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டான். டாய்லெட்டில் வந்து இன்னும் உட்கார மாட்டான் ஃப்ரெண்ட்ஸு. உட்காரதுக்கு வந்து ரொம்ப நேரம் ட்ரைனிங் பண்ணி 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 வந்து இப்போ தான் வந்துட்டு போய் அதில் உட்காரணும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதனால லைட்டாக போய் உட்காருவான். இல்லைன்னா நம்ம பாத்ரூம் கூட்டிகிட்டு போனோன்னு வைங்களேன், பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கே நம்ம ஆள் பயப்படுவார், கை காலாம் நடுங்கிடும். அதை இதை பார்த்தாலே அழுவான், காலெலாம் நடுங்கி மாதிரி சினுங்குவான். அதுக்கப்புறம் வந்துட்டு உட்கார வச்சா அவனுக்கு வரவே வராது. நம்ம பிடிச்சி வச்சு உட்கார வச்சோம், ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சோன்னு வைங்களேன், வர்றதும் வராது. சரி அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்ச நாள் வந்து விட்டுட்டோம். மீன்ஸ் என்ன பண்ணுவோன்னா போய் உட்கார வைக்க மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நான் அது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுதான் இன்னுமே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னுமே நேற்று வந்து உட்காந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உட்காந்துருக்கானா எப்படி, அவன் வரும்போது போய் உட்கார மாட்டான். அவனோட ப்ராசஸ் எப்படின்னா
வாக்கிங் போனால் தான் அவனுக்கு வருது டாய்லெட்டே. அதனால வாக்கிங் போயிட்டு வந்து டாய்லெட் என்ன பண்ணுவான்னா சோஃபா இல்லை பெட்டில் வந்து படுத்துருவான். வந்துட்டு உடனே படுத்துட்டு கால் மேலே கால் போட்டுருவோம். கால் மேலே கால் போட்டுட்டான் அப்படின்னாலே நமக்கு அதான் சிக்னல் அவனுக்கு வந்து டாய்லெட் வருது அப்படின்ட்டு. சரி இப்போ நான் பார்க்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். போட்டும் நான் அப்படியே தூக்கிட்டு தான் போவேன். அவனை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் தான் பாத்ரூமில் நிற்க வச்சு கழுவி விடுவேன். அப்படி இல்லாட்டி சின்ன வயசில் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெளியில தான் வச்சு கூட்டிகிட்டு போய் கழுவி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கழுவ. நம்ம இந்தியன் டாய்லெட்ல நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி நம்ம வாஷ் பண்ண முடியும் அவனுக்குன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த டைமில். அதனால் கொஞ்சம் வருஷத்துக்குலாம் வெளில தான். இப்போ பெருசாகிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து பண்ணுறது வந்து நல்லா இருக்காது. அவரும் வளர்ந்துட்டார் இல்லையா, அவருக்கும் அந்த உணர்ச்சிகள் வரணும். நம்ம வந்து வெளியே நிற்கக்கூடாது, நம்ம பெருசாகிட்டோம், நம்ம உள்ளதான் இந்த மாதிரிலாம் பண்ணணுன்றதை அவருக்கு நம்ம டீச் பண்ணி ஆகணும். சரி அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனால அதை இப்போ வந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டு மூடணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். உள்ளே போயிட்டு மூடிட்டா பாத்ரூம் போகணும், குளிக்கணும், எல்லாம் பண்ணணுன்றத வந்து அதை வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதனால் அவனே போயிட்டு மூடிடுவான். அது மட்டும் பண்ணுறான். இப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளே போயிட்டு மூடிடுவார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அதனால் இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக முழுமை அடையலை, கற்றுக் கொடுக்கலை. அதனால எப்போ அதை கற்றுப்பாரு, எப்போ ஒரு டாய்லெட் போவாருன்ற மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. அது மட்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாருன்னா இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அவரோட அன்றாட வேலைகள் தான் அவர் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. மற்றபடி பெருசாக அவர் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவரோட வேலைகளை அவரை பண்ணணும். காலையில் எந்திரிச்சு அவரோட ரொட்டீனை வந்து நான் கரெக்டாக சொல்லிடுறேன். எந்திப்பாருங்க, வாக்கிங் போவார். அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டு வந்த உடனே வரும்போதே லாலிபப் வாங்கிட்டு வந்துடுவான். லாலிபப் வாங்கிட்டு வந்துட்டு அதை பிரித்து தந்து அதுக்கு வந்து அவங்க அப்பா ஃபோன் தான் வேணும்பா. அந்த இதை சாப்பிட்றதுக்கு அவங்க அப்பா ஃபோன் வேணும்பா. அதை பார்த்துட்டு அரையும் குறையமா பாதி தான் சாப்பிடுவான், மீதியை தூர போட்டுருவான். அது வேஸ்ட்டு தான். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது தூக்கி போட்டுருவார். அதுக்கு அடுத்து வந்து தான் பால் கேட்பாரு. பாலில் நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பேன். கூட வந்து பிஸ்கெட்டு, கூட வந்துட்டு ஒரு பிஸ்கெட்டில் 2 பிஸ்கெட். அது இல்லைன்னா சில டைம்ஸ் அதுவும் கேட்க மாட்டான். பனானா இருந்துச்சுன்னா பனானா கேட்பான். சும்மா அந்த சைடில் அவருக்கு இருக்கணும். பக்கத்துலேயே தண்ணி எடுத்து வச்சுப்பாரு. இந்த 3 பால், சைடில் ஏதாச்சும் ஒன்று பிஸ்கெட் அந்த மாதிரி, அப்புறம் ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி 3 இருந்தால் அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதை முடிச்சுட்டு வாக்கிங் போவார். வெளியில் இடம் இருக்குது வாசலில், அங்கேயும் போயிட்டு வருவான். அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் போவான், அங்கிட்டும் போயிட்டு வருவான். போயிட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு பாத்ரூமே வரும். பாத்ரூம் வந்தோடனே போய் படுத்துருவான். ஒன்று இங்கே படுப்பான், இல்லைன்னா ஹாலில் படுத்துருவான். அந்த சோஃபாவில் படுத்து கால் மேலே கால் போட்டானா அவனுக்கு பாத்ரூம் வரும், டாய்லெட் வருதுன்னு அர்த்தம். நான் பக்கத்துலேயே நின்றுவேன். இல்லை சில டைம்ஸ் வந்து அவனே இப்போ என்ன பண்ணுறேன்னா தான் தூக்கிட்டு போவேன், தூக்கிட்டு போய் இது பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு அவனே எழுந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே போயிடுறான். அவருக்கு வந்துட்டு மேஜிக் கார் ஓட்டணுமா, மேஜிக் கார் ஓட்டிகிட்டு இருந்தோன்னே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுன்னா நான் ஓட்ட போகிறேன்ட்டு போயிட்டான். சரி போ அப்படின்னு விளையாடிட்டு இருக்காரு. அவர் ஹாலில் விளையாடிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன சொல்லிட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னுமே அவர் வந்துட்டு உட்காரல. என்னைக்கு உட்காந்து டாய்லெட் போவார் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாஷ் பண்ணுறதுலாம் பற்றி பிரச்சனை கிடையாது. அவன் போய் உட்காந்து போகணும் அப்படின்றது அவனுக்கு தெரியணும். அது மட்டும் அவன் பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் என்னோடய ப்ராசஸ் வந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல வந்து இவனுக்கு வந்து ரொம்ப பயப்படுறான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும் இவன்கிட்ட. வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு பயம் இருக்கும். பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பயம், அதை மூடுறதுக்கு ஒரு பயம். ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்கி போகிற அளவுக்கு உள்ளே போய் மூடணும் அப்படின்றது அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படி பாட்டி ட்ரைனிங் பண்ணுறீங்க, உங்களோட டிப்ஸ் வந்து எனக்கும் சொல்லுங்கள். நானும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன லுக் பண்ணிட்டு இருக்க? விளையாடு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நெயில் கட் பண்ணுறதுக்குலாம் விடவே மாட்டான். அந்த கையை வந்து தொடவே விட மாட்டான். மெயினாக அவங்ககிட்ட இன்னொரு பிரச்சனை வந்து யாரும் அவரை தொடக்கூடாது, அவரை கொஞ்சக்கூடாது, அப்படி கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானே பண்ணால் கூட அவனுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸை. அப்படியே ஒரு தள்ளி விட்டுருவான் நம்மளை. ஸோ ஆனால் அவனா வந்து என் மேலே சாயலாம், அதெல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் வந்து அவர் பண்ணால் ஓகே. நம்ம வந்து
எதுவும் பண்ணக்கூடாது அவர்கிட்ட. அதனால அவர்கிட்ட அந்த ஒரு இது இருக்குது, யாரும் டோன்ட் டச் அந்த மாதிரி கேரக்டர் வருது. ஸோ அதான் அந்த சென்சரி இஷ்யூஸில் அதுவும் ஒன்று தான், அந்த தொடுறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்க வைக்கும்போது கூட, குழந்தையில தூங்க வைக்கும்போது கூட அவருக்கு வந்து என்ன, அவனாக தான் தூங்குவான். நான் தூங்க வச்சதே கிடையாது. அவனே வந்து படுத்து ஆடிக்கிட்டு இப்படி ஆடுவானா, ஆடிக்கிட்டே தூங்கிடுவான். இன்னி வரைக்கும் அப்படி தான் பண்ணுவான். குப்புற படுத்துட்டு ஆடிக்கிட்டே அவனை தாளாட்டிட்டு தூங்கிடுவான். தொட்டிலில் படுக்கிறது பிடிக்காது, தொட்டில் சுத்தமாக பிடிக்காது. குழந்தையில வந்து தொட்டிலில் போட்டாலே பயங்கரமாக அழுவான், அந்த ஆடுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இப்போ தொட்டில் ரொம்ப பிடிக்கும். என் சின்ன பையன் பிறந்தப்பறம் தொட்டில் ஆட்டுவானா, அந்த தொட்டில் படுத்து ஆடணும்னு ஆசைப்படுவான். அதில் உட்காந்து அதில் படுத்து ஆடுவான். ஸோ அந்த சின்ன பிள்ளைத்தனம் வந்து இப்போ தான் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஆசை வந்திருக்கு. தொட்டில் பிடிச்சிருக்கு அவருக்கு ரொம்ப. இப்போ நெயில் குளிச்சு முடிச்சுட்டு நெயில் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த நெயில் கட்டரை காட்டுவேன். நெயில் கட்டரை காட்டின உடனே சார் தானாக எழுந்திரிச்சு வெளியே வந்துடுவார். வெளியே வச்சு தான் வெட்டுவேன். வெளில வீட்டுக்குள்ளே வச்சு வெட்டக்கூடாதுன்றதுக்காக வெளில வாசலில் சைடில் வந்து உட்காந்து வெட்டி விடுவான். அவனுக்கு கட் பண்ணி விட்ருவேன். ஸோ அந்த இதெல்லாம் அந்த எப்படி அந்த காமிச்சோடனே ஒரு இதை காமிச்சோடனே இதான் பண்ண போகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியுது. இப்போ இந்த இதை வச்சு இதான் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெரியுது. ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ தான் நான் ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து மோட்டார் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எலக்ட்ரிக்கல் ப்ரஷ்ன்னு இருக்கும். அது வந்து அதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். ஓரல் பியோட மோட்டார் ப்ரஷ் நீங்கள் போட்டிங்கனாவே அமேசானில் வரும். அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து நம்ம ஆன் பண்ணால் அதே சவுண்டு வரும். அதுவே வந்து இப்படி நம்ம மூவ் பண்ணால் போகிறோம், அதுவே வந்து ப்ரஷ் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எலக்ட்ரிக்கல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து நார்மல் ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தை கிட்ஸ் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு இப்போ வந்து அந்த ஃபிங்கர் ப்ரெஷ்ஷு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல இது கிடைக்கும். தேவுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நானும் வந்து பெருசாக செலவு பண்ணுற ஆள் கிடையாது. ரொம்ப செலவு பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். பாஸ் வந்து ரொம்ப பிஸியாக மேஜிக் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சின்னவர் வந்து குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு. சின்னவர் என்னடா பாட்டி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாதான் போடுவியா, நீயே போட மாட்டியா? உடனே பாட்டி வந்துட்டு அவருக்கு பவுடர் போட்டு ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதான் எங்களோட அத்தை, என்னோட மாமியார். எல்லாரும் கேட்டிருந்தீங்களா உங்க மாமியாரை காமிங்க அப்படின்ட்டு, அதனால காமிச்சாச்சு. உனக்கு பாட்டி பிடிக்குமா அம்மா பிடிக்குமா நிஷ்வின்? சத்தமா சொல்லு. பாட்டி தான் பிடிக்குமா? அப்ப என்னைய பிடிக்காதா? உனக்கு பாட்டி தான் பிடிக்கும். ஒரு பாட்டி உனக்கு எல்லாம் பண்ணி விடுறாங்க, அதனால உனக்கு பாட்டி பிடிக்குமோ? தேவுக்கு யார் பிடிக்கும்? தேவ பாட்டியை தான் சொல்லுவான் தெரியுமா? என்னது சீப்பு இல்லாம தலை வருவோம். சீப்பு இல்லாம தலை வருவோம். எங்க கையே சீப்பு தான். தேவுக்குலாம் இப்படி பண்ண முடியுமா? கையை தட்டி விட்டுருவோம். ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டிப்ஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் சொல்லிடுங்க.